சலோமி, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வருகின்ற ஜனவரி 30ஆம் தேதி மற்றும் 31ஆம் தேதிக்குள் மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த நிலையில கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்படுத்திய வீடியோ வெளியிட்ட டெல்லியை சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல், வழக்கு குற்றம் சாட்டப்பட்டுள்ள சாயன் மற்றும் வளையார் மனோஜ் ஆகியோருக்கு எதிராக 2019ஆம் ஆண்டு தற்போது இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி கே பழனிசாமி 1,10,00,000 ரூபாய் மான நஷ்டஈடு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் இந்த வழக்கானது சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக வழக்கை மாஸ்டர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில உயர்நீதிமன்றம் வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சி அளிக்க இயலாது எனவும் தமது வீட்டில் சாட்சியத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையாக நியமிக்க வேண்டும் என அவரது தரப்பில் கோரிக்கை வைத்து எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பாக இந்த மனுவை ஏற்ற உயர்நீதிமன்றம் நேரில் ஆஜராகி சாட்சியங்களை அளிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு விலக்கு அளித்ததோடு இந்த நடைமுறையை அவரது வீட்டில் மேற்கொள்வதற்காக வழக்கறிஞர் ஆணையராக எஸ். கார்த்திகேய பாலனை நியமித்து உத்தரவிட்டிருந்து. குறிப்பாக இந்த உத்தரவை எதிர்த்து சாமுவேல் தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு மனுவை வழக்கு நீதிபதி ஆர். மகாதேவன், முகமது சபீப் அமர்வில் கடந்த முறை விசாரணைக்கு வந்த போது எடப்பாடி கே பழனிசாமி ஆஜராவதில் இந்த விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், எனவே இந்த நிலையில கூறியபடி காரணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என இல்லவே இல்லை என தெரிவித்த நீதிபதிகள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறி உரிய அறிவுறுத்தல் வழங்கும்படி இபிஎஸ்பி தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்ற இந்த வழக்கானது இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி கே பழனிசாமிக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவரது வழக்கறிஞர் நீதிபதியிடம் தெரிவித்தார். பொங்கல் விடுமுறை மற்றும் சட்டப்பேரவை நடைபெற உள்ளதால் அதன் பின்னர் தயாராக இருப்பதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது தொடர்ந்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் வருகின்ற ஜனவரி 30 மற்றும் 31 ஆகிய 2 நாட்களும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியங்களை உத்தரவிட வேண்டும் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார்.